வணக்கம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேர்தல் அரசியல்ல 7வது அ களமான மதுரவாயல் களம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ப்ரீவியஸா ஒரு மிகப்பெரிய ஆய்வின் அடிப்படையில் தான் அந்த பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு குடுத்திருந்தோம். அதே மாரி மதுரவாயல பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா, இது யார் வேணாலும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஏரியாவா தான் இருக்குது. ஏன்னா ஒரு சிட்டி பீப்பிள்ஸ் அதிகமா இருக்கிறது மதுரவாயல் ஏரியால இருக்கிறதுனால, இங்க கடந்த முறை திமுக தன்வசப்படுத்தியிருக்காங்க 2021ல. 2016ல அதிமுக தன்வசப்படுத்தியிருக்கிறாங்க. 2011ல அதிமுக வசம் கூட்டணி நின்ன சிபிஐ அத தன்வசப்படுத்தியிருக்காங்க. அந்த முறையில பாமக திமுகவோட அலையன்ஸ்ல இருந்தனால அவங்க 2ஆம் இடமா இருந்தாங்க. இப்ப இந்த இந்த இதுல 3ஆம் இடம் பிடித்தது அப்படிங்கிறப்ப ஒரு ஆச்சரியமான உண்மை அப்படின்னு தான் பாக்குற மாதிரி இருந்துச்சு. 2021 பொறுத்தவரையிலும் அந்த இடத்துல மக்கள் நீதி மையம் 3வது இடத்துல ஒரு 12% அளவுக்கு பிடிச்சிருக்கிறாங்க. இப்ப மக்கள் நீதி மையம் அப்படியே மெல்ல மெல்ல திமுகவோட சாயலா இருக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குற மாதிரி இருக்குது. சரி, ஆனா இந்த 2026 அப்படி அமைய போறது இல்லை அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அரசியல் நகர்வுகள், புதுவைய கட்சிய தோற்றம் இதெல்லாம் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றமும் கூட்டணிக்கான பிரதான கட்சிகளின் எதிர்பார்ப்பும் அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுல ஒரு 3 முனை போட்டி வந்ததுன்னா எப்படி இருக்கும், ஒரு 4 முனை போட்டி வந்ததுன்னா எப்படி இருக்கும், யார் யாரெல்லாம் யார் யாரோட தொடர்புகள் இருந்தா எப்படி இருக்கும், அமைஞ்சா நல்லா இருக்குமா, அமைஞ்சா வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறத சத்யா அவர்கள் உங்களோட பகிர்ந்துக்குவார். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுதி பார்த்தீங்கன்னா மதுரவாயல் தொகுதி. இந்த மதுரவாயல் தொகுதி பார்த்தீங்கன்னா கடந்த முறை திமுக கைப்பற்றி இருக்கிறாங்க. திமுக பார்த்தீங்கன்னா 1,21,298 வாக்குகள், கிட்டத்தட்ட 44.64% எடுத்திருக்காங்க. 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா அதிமுக திரு பெஞ்சமின் அவர்கள் 89,577 வாக்குகள், 32.92% எடுத்திருக்காங்க. தினேஷ் ஐயா சொன்ன மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாம எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு வரும்போது நாம் தமிழர் வந்திருந்தாங்க. இந்த ஒரு தொகுதியில பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் வாங்கியிருக்காங்க. எஸ் பத்மபிரியா அவங்க இப்போ திமுகல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் என்னன்னா 33,401 வாக்குகள், 12.29% இந்த தொகுதியில வாங்கியிருக்காங்க.